பொரிச்சு தரீங்களா? சரி மக்களே, உனக்குதா என்ன மீன் தெரியுமா? எறால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மீனை தான் பொரிச்சு கொடுக்க போறோம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழந்தைங்களோட ஆசைப்படி இந்த இறால நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பொரிக்க போறோம். அதுக்காக நான் கறிவேப்பிலை எடுத்துட்டு சொன்னேன். குழந்தைங்க ரொம்ப சூப்பரா தோட்டத்துல இருந்த கறிவேப்பிலை செடியில இருந்து கறிவேப்பிலை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்த கறிவேப்பிலைகளை எங்கிட்ட கொடுத்தாங்க. இருக்கு இதுக்கப்புறமா நான் இறால் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். முதல்ல அதனோட தலையை நீக்கினதுக்கு அப்புறமா அதனோட உடம்பு பகுதியில இருந்து அந்த தோலை நீக்கிட்டேன். கடைசியா இருந்த அந்த வால் பகுதியை நான் நீக்கவே இல்லை. ஏன்னா இது பொரிக்கிறதுக்கு இதை வச்சு பொரிச்சோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதனோட இந்த சென்டர்ல ஒரு குடலும் இருக்கும். அதையுமே இந்த மாதிரி கையால நீக்கிடலாம். பாத்தீங்களா, இது நூல் மாதிரி அப்படியே நீளமா வரும். நான் இறால் மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதும் 2 பாப்பாக்களும் ஒவ்வொரு இறால் மீன் எடுத்துட்டு போய் போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அந்த போட்டோ? அப்படியே இறால சுத்தம் பண்ணி இந்த இலையில சேர்த்துக்கிட்டேன். இந்த இறால் மீன் கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, இதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூனுக்கு அளவு போதும் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கையால நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இறால் மீன்ல இந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ நாம இதுக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்காக என்னோட குழந்தைங்க எடுத்துட்டு வந்த அந்த கறிவேப்பிலைகளை நான் முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா துண்டுகளை நறுக்கின இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கப் அளவுக்கு கறிவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வரலாம். தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பேஸ்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி கொரகொரப்பா இருந்தா போதும். நம்ம அரைச்சு எடுத்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த இறால் கூட இதையுமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கலந்துக்கும் போதே நல்ல ஒரு வாசனை நம்மளோட மூக்க துளைக்கும். இதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சமா ஈர்க்கல் எடுத்துக்கிட்டேன். அதுல இந்த இறால் மீன்களை அப்படியே கோர்த்து எடுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஈர்க்கல்ல மொத்தமா 4 மீன் வச்சு கோர்த்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஈர்க்கல்ல கோர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்க பொரிச்சுக்கலாம். சும்மா இது கொஞ்சம் குழந்தைங்க கேட்டாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியா கொடுத்து அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு இந்த மாதிரி ஈர்க்கல்ல கோர்த்து எடுத்துக்கிட்டோம். மொத்தமா இருந்த அவ்வளவு மீனையுமே நல்லா ஈர்க்கல்ல எல்லாத்தையுமே கோர்த்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா தோசைக்கல் அடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா 1 by 1 ஒவ்வொரு இறால சேர்த்துக்கிட்டு இறால் வந்துட்டு லைட்டா வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு மூடி போட்டு அப்படியே ஆவியிலையும் வேக வச்சுக்கிட்டேன். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். லைட்டா ஒன்று வெந்ததுமே திருப்பி போட்டுக்கிட்டேன். இந்த இறால இந்த மாதிரி பொரிக்கிறப்போ ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் பொரிக்கிற மாதிரி அவ்வளோ வாசனையா இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஏதோ சாப்பிடும்போது கறிவேப்பிலையில நீங்க பொரிச்சிங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கையால திருப்பி விட்டுறதுக்கு கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனை யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்ப மீதி இருந்த மீனையுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா எல்லா மீனையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். குழந்தைங்க இதை பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு குச்சியா 2 பேரோட கையிலையும் கொடுத்துக்கிட்டேன். அப்படியே வாயில வச்சு கடிச்சு பார்த்துக்கிட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.